Hello guys, welcome back. இதான் நம்மளோட டெக்னிக்கல் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா how to increase subscribers in just 1 week. அதாவது 1000 subscribers, 2000 subscribers, 1 lakh subscribers, 1 million subscribers இது எல்லாத்தையும் எப்படி ஜஸ்ட் 1 வீக்லே இன்க்ரீஸ் பண்ணுற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திருட்டுக்குடி மாதிரி பார்த்துட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஸ்டூடியோன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா மொபைலில் கூட க்ரோமில் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் பண்ணுறேன். உங்கள்கிட்ட லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மொபைலில் யூடியூப் ஸ்டூடியோன்னு உள்ளே போய்க்கோங்க. யூடியூப் ஸ்டூடியோன்னு கொடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள் வழி, ஈஸி வே அதான் சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேலே ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் மேலே இந்த இடத்துல யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக வர வெப்சைட்டு. ஓகே, அதை கிளிக் பண்ணேன். உங்களுக்கு உங்களோட சேனலோட ஸ்டூடியோ பேட்டா வெர்ஷன் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு ஈஸி மெத்தட் தான், ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஃபுல் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வீடியோ பார்க்காதீங்க. இது ஈஸி ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லணும். ட்ரிக்குன்னு சொல்கிறதோட மெத்தடுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், வியூஸுங்க தான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டு 28 டேஸ்ன்னு வரும். வெயிட் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 28 டேஸ்னு வரும். அதை நீங்கள் லைஃப் டைம்னு கொடுத்துக்கலாம். ஏன்டா நான் ஏன் லைஃப் டைம்னு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்களோ அப்போலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்துடும். ஸோ பாருங்கள், நான் என்னைக்கு யூடியூப் ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு இந்த எல்லா வீடியோஸும் வந்துடும். இப்போ பாருங்கள், என்னைக்குலேருந்து ஆரம்பிச்சினோ எந்தெந்த வீடியோவுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னு இதில் தெரியும். பாருங்கள், நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எந்தெந்த வீடியோவுக்கு எவ்வளோ வந்திருக்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்க ஒரே வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ அது இதில் காமிக்காது. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ ஃப்ரம் டெக்னிக்கல் தமிழனுக்கு 0 சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு அகைன் நியூ இன்ட்ரோ ஃபார் அவர் சேனலுக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேக்கு 1 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அப்புறம் டெக்னிக்கல் தமிழனுக்கு யூடியூபுக்கு 2 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் இப்படி இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எந்த வீடியோஸ்க்கு எந்த வீடியோஸுக்கெல்லாம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து உங்கள் சேனலில் நீங்கள் போடுங்க. அப்படி நீங்கள் போட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம்டா நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுற நாயை அப்படிலாம் கேட்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன், அது ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவை நான் டெலீட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கெலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், see you guys.